ஸோ நீங்கள் ஜியாகிரஃபியில் வந்து இந்தியா அமைவிடம் இருப்பிடம் இந்தியா லொக்கேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவின் புவியியல் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடிய லொக்கேஷன். இந்தியா லொக்கேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 1, அதுக்கப்புறம் வந்து 6 அப்படிங்கிற இடத்துல இருக்குது பாருங்கள். நீங்களும் எடுத்து இந்த டாபிக்ஸ் வந்து கிளாஸ் நடத்தி முடித்ததுக்கப்புறம் நீங்களும் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ இந்தியா இருப்பிடம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான டாபிக் தான், ஆனால் வந்து எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய அந்த அமைவிடம் எங்கே உலகத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதோடைய பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. ஸோ உலகத்திலே வந்து முதல் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டே போகும்பொழுது 7வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏசியா. சைனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்தியா வந்து இருக்குது, பெரிய கண்ட்ரியாக இருக்குது. சரி, இதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.4% ஆஃப் தி டோட்டல் ஏரியா. ஸோ அந்த உலகத்திலே இந்த வேர்ல்டுலே வந்து டோட்டல் ஏரியாவில் 2.4% நம்ம ஆக்குபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்து இந்தியாவாக இருக்குது. ஸோ 32,87,263 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இது மொத்த நிலப்பரப்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்பில் 2.4% தான் இது இருக்குதாமா. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்தியா எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படம். இது வந்து ஒரு உலக வரைபடம், உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கும். கிரீன்லேண்ட், ஆர்டிக் ஓஷியன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஏஷியா பார்க்குறீங்க, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக், வட அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், தென் அமெரிக்கா, அப்படியே வரிசையாக பார்த்துக்கும்போது ஸோ கிரீனில் இந்தியா அப்படிங்கிறது பாருங்கள் எவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் இந்தியா வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே தெரியும் பாருங்கள். சரிங்களா? அதான் வந்து இந்தியா. இது சுற்றி எப்படி நான் மற்ற நாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த வேர்ல்டு மேப்பு வந்து பார்க்க முடியுது. சரி, இப்போ இது இந்தியாவுடைய எல்லைகளை போய் பார்க்கலாம். ஸோ எல்லைகள் படிக்கணும் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர் எல்லை கொண்டுள்ளது. ஸோ லேண்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சவுத்து போட்டு வச்சுக்கணும் இல்லையா? நார்த்து சவுத்து போட்டு நீங்கள் வந்து படம் வரைஞ்சி பார்த்தோம்னா இது ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். எப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா மேற்கில் யார் இருக்காங்க? பாகிஸ்தான் இருக்காங்க. மேற்கில் வந்து பாகிஸ்தான் இருக்காங்க. நார்த் வெஸ்ட் இங்கே எடுத்துக்கிட்டால் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க வடமேற்கில். ஸோ சரி, இந்த கொஞ்சம் நார்த் பிளேஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயஸ் ஆல்ரெடி வேணும் இல்லையா? சைனா இருக்காங்க, நேபாள், பூட்டான், இது மாதிரி நிறையா நாடுகள் அந்த பக்கம் வந்துடுறாங்க. கொஞ்சம் ஈஸ்ட்டு போனோம்னா 2 நாடுக்கு பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து அதோடைய மேப்பே பார்க்கலாம். பங்களாதேஷு, அதுக்கப்புறம் மியான்மர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஈஸ்டில் வந்துடுறாங்க. அதே மாதிரி யாருடன், எந்த நாட்டுடன் அதிகமான எல்லைகளை கொண்டுள்ளார்கள் இந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பங்களாதேஷில் தான் அதிகமான எல்லைகள். கிட்டத்தட்ட 4,156 கிலோமீட்டர் தூரம் பங்களாதேஷுக்கு நம்ம வந்து பார்டரில் இருக்கக்கூடியது. அடுத்தபடியாக மிகவும் குறைந்த பார்டர் உள்ளது 106 கிலோமீட்டரில் ஆப்கானிஸ்தான். 2 ஞாபகம் வச்சுங்க. எப்போயுமே ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது இல்லாமல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்போயுமே நீங்கள் இந்த ஜியாகிரஃபி பிடிக்கும்போது வேர்ல்டில் பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, புரியுதுங்களா? வேர்ல்டில் பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு. அதே மாதிரி ஏஷியாவில் பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு. அதே மாதிரி இந்தியாவில் பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு. தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு. எப்போயுமே நீங்கள் எது பிக்கஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட் எடுத்தாலும் இந்த 4 ஏரியாஸை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். சார் புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து படிச்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இந்தியா லொக்கேஷன் படிக்கிறதுனால இப்போ ஓகே. இப்போ லாங்கஸ்ட் ரிவர் இன் தி வேர்ல்டு அப்படின்னா தெரியணும். லாங்கஸ்ட் ரிவர் இது ஏஷியானா தெரியணும். லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா அப்படின்னு தெரியணும். லாங்கஸ்ட் ரிவர் தமிழ்நாடு. இது மாதிரி தான் நீங்கள் இல்லைன்னா கூட போய் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதான் வந்து ஜியாகிரஃபியில் வந்து முக்கியமானது.
எல்லாமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்டு. அதாவது ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மைனர் டியூன் தான் இருக்கும். இப்போ புதுசாக வந்து ஏதாவது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, புவிசார் நிலங்கள் இப்போ புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி தான் ஜியாகிரஃபியில் வரும் தவிர மீதியெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போது இந்தியாவுடைய வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு பார்த்தா நீர் எல்லைகள் யாருடன் இருக்காங்க இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட 6100 கிலோமீட்டர் என்னாச்சு கடற்கரையாக முடிஞ்சிருச்சு. நம்ம அதோடைய மேப் பார்ப்போம். 6100 கிலோமீட்டர் டோட்டலாகவே வந்து எங்கள் சவுத்து பிளேஸில் இல்லையா, அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம் சவுத் எப்படியே கனெக்ட் பண்ணோம்னா அப்படின்னா டோட்டலாகவே வந்து நம்ம 6100 கிலோமீட்டர் கோஸ்டல்லே போயிடுது அதோடைய எல்லை. யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அரேபியன் சி இருக்காங்க வெஸ்ட்டில், பே ஆஃப் பெங்கால் ஈஸ்ட். இந்த 2 தான் நம்மளுக்கு முக்கியமானது. இதுதான் நம்மளுக்கு கிளைமேட்டே கொடுக்குது. 2 சி தான் வந்து முக்கியமானது. அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ஸ் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் லென்த் ஆஃப் தி கோஸ்ட் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7516.6 கிலோமீட்டர் இருக்காமா. அதே மாதிரி இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு நேரோ ஷேலோ சி இருக்குது, அதான் பார்க் நீர் சந்தி. பார்க் நீர் சந்தி இருக்குது. ஒரு ஆழமற்ற கடல் பகுதி தான் இந்த பார்க் நீர் சந்தி. ஸோ ஆல்ரெடியில் வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோடைய மேப்பாகவே இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவுடைய மேப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கிறத பார்த்தோம். ஸோ ஆப்கானிஸ்தான் இதுதான் 106 கிலோமீட்டர். இதுதான் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் பார்த்தோம் இல்லையா, ஷார்ட்டஸ்ட்டு எல்லையை கொண்டு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பங்களாதேஷ் தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய எல்லைகள் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நேபாள் இருக்காங்க, கொஞ்சம் மியான்மர் இந்த இடத்துல வந்துடுறாங்க, இந்த ஒரு எல்லையை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வேறு யாரும் கிடையாது. ரிலாக்ஸாக வந்து அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பாக் ஸ்டைட்டில் வந்து ஸ்ரீலங்கா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாருங்கள், இந்தியாவுடைய யூனியன் பிரதேசங்களும் மாநிலங்கள் தான். ஸோ லடாக், ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், டெராடூன், உத்தரகாண்ட், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், இப்படி சொல்லிகிட்டே போனால் நிறையா வந்து ஸ்டேட் ஆல்ரெடி வேணும். ஸோ மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் ஸ்டேட் பாலிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் இண்டிவிஜுவலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் பாலிட்டி, கண்ட்ரி கேபிட்டல், எவ்ரிதிங் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ புக்கில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஒரு சப்கான்டினென்ட். ஏன் சப்கான்டினென்ட்னா சுற்றி நாடுகள் இருக்குது. மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, இது மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு நாள் நடுவில் ஒரு துணைக்கண்டமாக காணப்படுவது தான் இந்தியா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா பை செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் இன் தி நார்த் வெஸ்ட். நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் பை சீஸ் இன் தி சவுத். ஸோ சவுத் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து கடல் பகுதியாக வந்து முடியுது, சரிங்களா, தனியாக வந்துடுது. நார்த்தில் போய் பார்த்தோம், நார்த் வெஸ்ட்லாம், நார்த் ஈஸ்ட்லலாம் பார்த்தோம்னா மவுண்டெயின்ஸ், அதாவது இந்த ஹிமாலயா மவுண்டெயின்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுனால இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பேசியஸில் தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபிசியோகிராஃபி, கிளைமேட்டு, நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது துணைக்கண்டங்குது, இது ஒரு துணைக்கண்டம் மாதிரி தான் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது லொக்கேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ், சரிங்களா, படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, படிச்சுலாம் வைக்காது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இந்தியா எக்ஸ்டென்ஸ் 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ். ஸோ நார்த் லேட்டிடியூட்ஸில் இருக்குது. 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸில் இருக்குது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்து கேட்டு வச்சுருக்கிறான், டேரெக்டாகவே கேட்க மாட்டான். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த 8 டிகிரிக்கு பதிலாக 9 டிகிரி, 37க்கு 36 டிகிரி,
மாற்றி 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 நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் நார்த்து லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் மாற்றி 4 ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டேன். கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். தெளிவாக மனப்பாடம் பண்ணி ஒரு 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 ப்ரிடிக்ஷன் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இந்தியா நார்த் ஈஸ்டர்ன் எமிஸ்பியரில் இருக்காங்களாமா. அது முக்கியமானது. வட கிழக்கு அரைக்கோளத்தில் இது அமைந்து உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்கோடி, ஸோ வந்து சவுதர்ன் மோஸ்ட் பாயிண்டில் போனோம்னா அங்கே வந்து பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை காணப்படுகிறதாமா. ஸோ 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்திலும் இது அமைந்துள்ளது இந்த இந்தியா. சரிங்களா? சவுத் மோஸ்ட் பாயிண்ட் சொல்லலாம். அதில் வந்து கேப் காமரின், ஸோ கன்னியாகுமரி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேப் காமரின் அதான் வந்து வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அது நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷனில் எடுத்திங்கன்னா 3214 இல்லையா கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுது. ஃப்ரம் இந்திரா கோல் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் நார்த் டு கன்னியாகுமரி டு சவுத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, ஸோ நார்த்தை பொறுத்த வரைக்கும் இந்திரா கோல் இன் ஜம்மு காஷ்மீர். ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா 2933 கிலோமீட்டரு. ரன் ஆஃப் கட்ச் குஜராத் அங்கேருந்து ஆரம்பித்து அருணாச்சல பிரதேஷ் ஈஸ்ட்டு வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படி போட்டு கணக்கு போட்டு வச்சுட்டா போதுங்க. இது வந்து 3214 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ நார்த் சவுத்தில் உங்களுக்கு தெரியும். இது வந்து மேலே வந்து இந்திரா கோல், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் கட்ச், ஆர்கே ரன் ஆஃப் கட்ச், இது வந்து அருணாச்சல பிரதேஷ். ஸோ அவ்வளோதான், இந்தியா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ப்ளஸ் போட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இது இல்லாமல் நமக்கு வந்து 23°30' நார்த்தில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகை. இது எப்படி போதும் வட அச்சத்தில் போகிறதுனால இந்தியாவின் மைய பகுதியில் வர அமைந்திருக்காமல் இது. அதாவது தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வட பகுதி மித வெப்ப மண்டலமாகவும் காணப்படுகிறது. அதாவது நார்த்தன் டெம்பரேட் சதர்ன் டிராபிக்கல் லேண்ட்ஸ் அப்படி பிரிச்சிருக்கும். சரிங்களா? சதர்னில் வந்து டிராபிக்கல் லேண்ட்ஸாக இருக்கும், நார்த்தில் வந்து டெம்பரேட்டாக இருக்கும். ஸோ மித வெப்பமண்டலம், அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கே குளிராக நார்த்து பகுதியில் காணப்படும், வெப்ப பகுதியில் இருக்கக்கூடியது தென் பகுதியாக காணப்படும். ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ஸு 8 யூனியன் டெரிட்டரிஸில் காணப்படுது. ஸோ அதோடைய பொலிட்டிக்கல் மேப்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ திரும்ப வந்து மேப்ஸ் வருது. இதை நீங்கள் மேப் மூலியமாகவும் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இயற்கை அமைவு அப்படின்னு உள்ள இயற்கை அமைப்பு பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். டோட்டலாக வந்து எப்படி சமவெளிகள் காணப்படுது, ரிவர்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது, எந்தெந்த பீடபூமிகள் காணப்படுது, பிளாட்டியூஸ்லாம் காணப்படுது அப்படிங்கிறது வந்து இந்த மேப் மூலமாக அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஸோ இது வந்து புக்கில் அப்படியே இருக்குது, புக்கிலையும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதோட டெரிட்டரிஸ் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லன் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷியன்ஸ் எல்லாமே வந்துடும். லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியாவோட எக்ஸ்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஈஸ்டர்ன் டு வெஸ்ட்டு 2933 கிலோமீட்டர் அப்படின்னு. ஸோ நம்ம படித்தது எல்லாமே ஒரு மேப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி. இந்த ஐஎஸ்டி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியா ட்ராவல் பண்ணியிருந்தால் தான் ஐஎஸ்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்னிங் எடுத்துக்கலாங்க, சூரிய சன்ரைஸ் இல்லையா, சன்ரைஸை பார்த்துக்கோங்க. ஸோ சன்ரைஸு எங்கே அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே போகலாம் அப்படின்னா, ஈஸியான வழி ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரிசா. சரிங்களா? ஒரிசா, புவனேஸ்வர், பூரி கடல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல போய் நின்று பாருங்கள். அங்கே வந்து சூரியன் உதயமாகும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா இல்லையா, அங்கே சூரியன் உதயமாகிற டைமிங் பார்த்துங்களேன். ஜென்ரலாக
ஜென்ரலாக இப்போ இருக்க டைமுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஏஎம்முக்கே சூரியன் உதயமாகலாம். அல்ல இன்னும் அரௌண்ட். ஆனால் இப்படி சூரியன் ஒரு 4:30 5 o'clock வச்சுக்கேன். நமக்கு வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு 6 o'clock 6:10 ஆகுது. அப்படியே வந்துட்டு குஜராத் போய்க்கலாங்க. குஜராத்தில் சன்ரைஸ் என்னவாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னவாக இருக்கும் போதுங்க 7 சரிங்களா 7 ஏஎம்மாக இருக்கும். 7 ஏஎம்மாக இருக்கும், இல்லை 7:30 ஏஎம்மாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லலை, கரெக்டாக சொல்கிறேன். டைமிங் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். 2 or 3 hours. எங்கே சன்ரைஸுக்கே இந்த பிரச்சனை. அதே மாதிரி தான் சன்செட்டுக்கு இருக்க போகுது. ஸோ இப்படி இருந்தாலும் ஸோ வி கேனாட் சே அது வந்து சன்ரைஸ் ஆனதுனால அது வந்து 4:30 அப்படின்னா இங்கே குஜராத்லேயும் 4:30 அங்கேயும் சன்ரைஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. அதனால தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொடுக்காங்க. இந்திய திட்ட நேரம் எதை பேஸ் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க? இது ஒரு ரெகுலர் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. ஸோ லாங்கிடியூடினல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குஜராத் இன் வெஸ்ட், அருணாச்சல பிரதேஷ், நான் ஒரிசா சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து புக்கில் அருணாச்சல பிரதேஷ் ஈஸ்ட் இஸ் அபவுட் 30 டிகிரி. சரிங்களா, வேறுபாடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி வேறுபாடில் தான் பார்க்குறாங்க. The earth rotates through its axis around 360 degree in 24 hours கணக்கில் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அப்படி எடுத்துகிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 degree longitudinal will make difference of 4 minutes in time அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் ஒரு கால்குலேட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது the difference in longitudinal between Gujarat 68 degree 7 minutes east, Arunachal Pradesh 97 degree 25 minutes east is 29 degree 18 minutes. இது மாதிரி ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு Arunachal Pradesh towards east it will have sunrise about 2 hours earlier. நான் 3 hours சொன்னேன், 2 hours earlier then the sunrise Gujarat in the west. அதை வந்து ஒரு கணக்கிட்டு in order to avoid this difference Indian standard time is calculated. புரியுதுங்களா? அதான் மெயின் இஷ்யூ. the local time of the central median India of the standard time, சென்ட்ரலாக வந்து போய்க்கிறோம். சரிங்களா, சென்ட்ரல் மீடியன் அது 82 டிகிரி 30 minutes ஈஸ்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி சொல்கிறோம். இட் பாசஸ் மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ் தான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ரஃப்லி பைசெக்ட்ஸ் த கண்ட்ரி இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் லாங்கிடியூடல் த IST 5:30 hours ஹெட் ஆஃப் க்ரீன் விச் டைம் GMT டைம் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மிர்சாப்பூர் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் உத்தரப்பிரதேஷ் அலகாபாத் மிர்சாப்பூரில் வழியாக தான் இந்த கோடு போயிட்டுருக்குது. இந்த திட்ட கோடு வந்து கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே இது காணப்படுது. ஆமாம், சரிங்களா, இதை பேஸ் பண்ணி GMT வந்து 5 hours 30 minutes ஹெட்டில் பயன்படுத்தி தான் நம்ம ISTயை யூஸ் பண்ணுறாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய மேப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. திரும்ப எடுத்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சிம்பிளஸ்ட் மெட்டர் தான். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து இந்தியாவோட அமைவிடம் பார்த்தோம். இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரூ இப்போ தான் நான் பார்த்தோம் மிர்சாப்பூர் இல்லையா. ஸோ அகமதாபாத் கிடையாது, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அப்படிங்கிற பிளேஸ் தான். அதே மாதிரி 0 degree லாங்கிடியூட்னல் 0 degree லேட்டிடியூட் இஸ் லொக்கேட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒரு கேள்விக்கு போன உலகிலே மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா கிரீன்லேண்ட். உலகிலேயே மிகப்பெரிய தீவு கிரீன்லேண்ட். அதே போல் இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர்? இப்போ தான் படிச்சிருந்தோம் 32. இது ஆக்சுவலாக இந்த கொஷின் ஈஸி இல்லையா. 32 87 263 ஒரு ஃபிகர் 2 ஃபிகர்ஸ் 3 ஃபிகர்ஸில் சேஞ்சஸ் கொடுத்தானா என்ன ஆகும் பாருங்கள். ஸோ 32 நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருக்கனால நமக்கு ஈஸியாக போய் 32ன்னு சொல்லிடலாம். 32 87லேயே மாற்றி கொடுத்தானா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் அது மாதிரி தயாராகவும் நம்ம இருந்துக்கணும், படித்து வச்சுக்கணும். ஸோ மிசோரம் ஸ்டேட் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட். மிசோரம் வந்து நார்த் ஈஸ்ட் தான். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, விச் கண்ட்ரி பார்டர்ஸ் சைனா இன்
நார்த் ஆப்கானிஸ்தான், விச் கண்ட்ரி பார்டர்ஸ் சைனா இன் நார்த், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் இன் வெஸ்ட், இந்தியா இன் ஈஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். என்னது புரியுதுங்களா? வடக்கில் சீனாவும், புரியுதுங்களா, மேற்கில் ஆப்கானிஸ்தானும், சரிங்களா, மேற்கில் ஆப்கானிஸ்தான் ஈரான், கிழக்கில் இந்தியாவும் உள்ள நாடு எது அப்படின்னு கண்ணை மூடிட்டு அப்படியே மேப்பை வந்து கண்ணில் வச்சுட்டு எந்த நாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மியான்மர் உண்டா, நேபாள் உண்டா, சீனா உண்டா அப்படின்னு செக் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் தான் சரியான விடை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பை கொண்டது பங்களாதேஷ். ஈஸியான கொஷின்ஸ் தான் இது, டேரக்ட் கொஷின்ஸ். ஸோ அடுத்த வந்து இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லை கொண்டது ஆப்கானிஸ்தான். ஆல்ரெடி பார்த்தா 106 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டாபிக் வந்து முடிஞ்சது. ஸோ ஈஸியான டாபிக் தான். ஸோ நிறையா எடுத்து நீங்கள் படிங்க. ஸோ இன்னும் இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் உள்ளே வந்து போயிட்டுருக்கனால நீங்கள் கண்டினியூவாக வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் நிறையா படிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.